ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ரகு பத்தின இன்வெஸ்டிகேஷன் எந்த அளவுல இருக்குங்கிறதையும் அவனை ஏற்காடுல பார்த்த விஷயத்தையும் சொல்லி சீக்கிரமே அவனை கண்டுபிடிச்சு உண்மையை வெளியே கொண்டு வரணும். That's it. டேய், என்னங்க இவன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போறான்? நீங்க வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிறீங்க. எப்ப பார்த்தாலும் அவன்கிட்ட நான் தான் சண்டை போடணும். நீங்க எதுவுமே பேசாம அமைதியா இருந்து அவனுக்கு நல்லவனா ஆயிடுறீங்க. இப்படி பேசிட்டு போறானே, இத இப்ப நீங்க போய் கேப்பீங்களா மாட்டீங்களா? பார்வதி, எந்த தப்பும் பண்ணாத அன்புக்கு ஆனந்திய கல்யாணம் பண்ணி வச்சிட்டோமேன்னு அவன் பயங்கர குற்ற உணர்ச்சியில இருக்கான். இப்ப போய் நீ என்ன பேசினாலும் அவன் அத காது கொடுத்து கேட்க கூட மாட்டான். அதனால அவன் என்ன நினைக்கிறானோ அத அவன் பண்ணட்டும். சத்யா, இந்த கேஸ சீக்கிரமா முடிச்சுவே. ஷியோர். அப்பாவும் பிள்ளையும் அந்த ஆனந்தியை என்னைக்கு மறக்கறாங்களோ அன்னைக்குதான் இந்த குடும்பத்துக்கு விடிவு காலமே பிறக்கும். கவலைப்படாத பார்வதி, சீக்கிரமே எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைக்கும். நான் இருக்கேன். நான் பாத்துக்கிறேன். யூ டோன்ட் வரி. இந்தா துளசி, மாத்திரையை போடு. இந்தா. யார் நீ? பாத்து வைக்க மாட்டேன். அடிப்பட்ட கையிலே இடிச்சிட்டியே. நான் என்ன வேணும்னு அடிச்சேன்? நீ வேணும்னு பண்ணாலும் பண்ணுவ. கொஞ்சம் தள்ளி உட்காரு. தேவையில்லாம ஊருக்கு போறேன்னு போய் வயசு பொண்ணு இப்படி கைய உடைச்சிட்டு வந்திருக்கியே. இதுக்காகவா அவசர அவசரமா கிளம்பி போன? கை அதுவா உடைஞ்சதோ இல்ல வேற யாராவது உடைச்சாங்களோ யாருக்கு தெரியும்? ஏய், என்ன பேச்சு இது? பின்ன அண்ணா அமைதியான ஆளு, அண்ணி ரொம்ப பாசமானவங்க. இவ பண்ண வேலைக்கு அவங்க உடைக்க வேண்டிய கைய வேற யாரோ உடைச்சு அமைச்சிருக்காங்க. யாரும் இல்லடி, அவளாலதான், அந்த வீணா போனவளாலதான் என் கை இந்த நிலைமைக்கு ஆளாயிடுச்சு. ஒழுங்கா ஒரு இடத்துல நின்னு இருந்தா இந்நேரம் என் கை உடைஞ்சதுக்கு பதிலா அவ மண்டை உடைஞ்சிருக்கும். செத்து போயிருப்பா. என்ன என் நேரம். வர வர உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நாக்கு இழுத்து வச்சு சூடு போட்டா சரியாயிடும். அப்படி பார்த்தா உங்க 2 பேருக்கும் தான் முதல்ல சூடு போடணும். என்ன சொன்ன? ஒண்ணும் இல்லம்மா, என்ன படிக்க விடு. ஏதோ ஆட்டோ சவுண்ட் மாதிரி கேக்குது. யாழினி, போய் பாரு. அம்மா, அண்ணா வந்தாச்சுமா. அதுக்கு எதுக்கடி உன் வாயெல்லாம் பல்லா இருக்கு? அவன் அப்படியே மிலிட்டரிக்கு போயிட்டு வரான் பாரு. ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பிட்டு கொண்டாடுறதுக்கு என் பேச்ச மதிக்காம அந்த ஒழுக்கம் கெட்ட உள்ளோட போய் ஊரை சுத்திட்டு வந்திருக்கான். அண்ணன் வந்திருக்கானா? அண்ணன் அவன் மட்டும்தான் வந்திருக்கானா இல்ல கூட அவளையும் கூட்டிட்டு வந்திருக்கானா? முதல்ல அத பாரு. அப்படி இருந்திருந்தா நான் இப்படி நின்னுட்டு இருந்திருப்பேனா? ஓடி போய் அண்ணிய கூட்டிட்டு வந்திருக்க மாட்டேன். ஆரத்தி எடுத்து அண்ணா மட்டும்தான் வந்திருக்காரு. இவள வாங்கண்ணா. அப்புறம் ஹனிமூன் எல்லாம் எப்படி போச்சு? அண்ணி எப்படி இருக்காங்க? 2 பேரும் ஹாப்பியா? அதெல்லாம் சூப்பரா போச்சு. துளசி, மாத்திரை போட்டுட்டல, போய் படு. எனக்கு கிச்சன்ல வேலை இருக்கு. அம்மாமா இருமா. நீங்க சொல்லுங்கண்ணா, எங்கெல்லாம் சுத்தி பாத்தீங்க? எங்கெல்லாம் போனீங்க? ஏற்காடு லேக்கு, அருவி, காடு, ரோஸ் கார்டன், மலைன்னு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்தோம். நான் ஆசைப்பட்ட மாதிரியே ஆனந்திக்கும் எனக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வரதுக்கு இந்த ட்ரிப் ரொம்ப உதவியா இருந்துச்சு. போதும்.
இந்த கன்றாவி எல்லாம் கேட்கணும்னு எங்களுக்கு எந்த தலையெழுத்தும் இல்ல. துளசி, நீ உள்ள போய் படுப்போ. எழுந்துரு. ஏன் நில்லு. திரும்ப. என்ன இது கையில? அது கையில சுளுக்கு மாமா. அதான் எப்படின்னு கேக்குறேன். அது அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இப்ப சொல்ல போறீங்களா இல்லையா? நீ ஏற்காடுக்கு போனப்போ அவளும் ஊருக்கு போயிருந்தா. வீட்ல படியில இறங்கும் போது கால் வழுக்கி கீழே விழ போயிருக்கா. அண்ணன் இவ விழுந்துடக்கூடாதுன்னு புடிச்சிருக்காரு. அப்படி பிடிக்கும் போது கை பெசகி சுளுக்காயிருக்கு. போதுமா? டேய், எதுக்கு அவளையே முறைச்சு பார்த்துட்டு இருக்க? சொல்றேன். யாழினி, சொல்லுங்கண்ணா. ஃபேஸ் மாஸ்க் வச்சிருக்க? இல்லண்ணா. எதுக்கு திடீர்னு மாஸ்க் கேக்குறீங்க? ஒரு ஆளோட முகத்தறைய கிழிக்கதான். யாரு முகத்தரேனா? இப்ப தெரிஞ்சிடும். டேய், என்னடா பண்ற? இருமா. யாழினி, அவ முகத்துல இந்த கர்ச்சீஃபை கட்டு பார்க்கலாம். எதுக்கு எதுக்கு மாமா? நான் எதுக்கு மாமா இதை கட்டணும்? நீ யாருன்னு தெரிஞ்சுக்கதான். யாழினி, அண்ணா. கட்டு. வேண்டாம் மாமா, நீங்க பண்றது சரியில்லை. நீ சொன்னாலாம் கேட்க மாட்ட, நானே கட்டுறேன். அத்தை பாருங்க அத்தை. டேய், உங்க முன்னாடியே பிரச்சனை பண்றாரு. டேய், என்னடா இது கிறுக்குத்தனம் பண்ணிட்டு இருக்க? துளசி, நீ உள்ள போய் படுப்போம். ஒருவேளை நாம தான் ஏஞ்சலான்னு சந்தேகம் வந்திருக்குமோ? நீயும் போடா. போடாங்கறல. அம்மா, அண்ணா வந்ததும் வராததுமா எங்க போ சொல்ற?